ஸ்ரீ ராமானுஜர் வரலாறு பகுதி 96. ஸ்ரீ ராமானுஜர் திருவடிகளே போற்றி. ஸ்ரீ ராமானுஜர் வரலாற்றில் நேற்று நாம் 95வது பகுதியை பார்த்தோம். இன்று 96வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? கரங்குவித்து வணங்கி விடைபெற்றார் ராமானுஜர். மடத்துக்கு திரும்பும்போது மிகுந்த உற்சாகமாக இருந்தார். இதுதான், இவ்வளவுதான், இன்னும் உள்ளவை 7 தினங்கள். இந்த 7 தினங்களையும் அர்த்தமுள்ளதாக வாழ்ந்து முடிந்தால் போதும். எம்பெருமான் திருவாசல் திறந்து விடுவான். தேசமெங்கும் பரவியிருக்கும் தமது சீடர்கள் அனைவரையும் திருவரங்கம் வரச் சொல்லிய செய்தி அனுப்பினார் ராமானுஜர். சமுத்திரத்தின் அடியாழத்திலிருந்து எழுந்த மேலேறி வந்து உதித்த ஒரு பெரும் வெண் சங்கமே போல வீற்றிருந்தார் ராமானுஜர். சமுத்திரத்தின் அடியாழத்திலிருந்து எழுந்து மேலேறி வந்து உதித்த ஒரு பெரும் வெண் சங்கமே போல வீற்றிருந்தார் ராமானுஜர். முதுமையின் தளர்ச்சி மீறி மினுமினுப்பொன்று எப்போதும் அவரிடம் உண்டு. கொஞ்சம் ஆஜானுபாகுவான தோற்றம்தான். அமர்ந்திருக்கும் போதும் நிற்பது போலத்தான் இருக்கும். சலிப்பின்றி சொற்பொழிவாற்றிக் கொண்டே இருக்கும். இருக்கும்போது சட்டென்று கண்மூடி கனப்பொழுது எதிலோ லயித்து நின்று விடுகிற வழக்கம் உண்டு அவருக்கு. அப்போது முகத்தில் மெலிதாக ஒரு முறுவல் விரியும். அதுவும் கனப்பொழுதே. ஆனால் இழுத்து கட்டப்பட்ட கம்பியை மீட்டினால் பரவி நிறையும் நாதம் போல அது மேலும் பல கணங்களுக்கு வெளியே நிறைந்திருக்கும். திருவாய்மொழி காலட்சேபம் என்றால் உற்சாகம் துள்ளும். ராமாயணம் என்றால் பரவசத்தில் அடிக்கடி கண் நிறையும். சகசரநாமம், பிரம்மசூத்திர விளக்கங்கள் என்றால் வார்த்தைக்கு வார்த்தை இடைவெளி விட்டு நிறுத்தி நிதானமாக சொல்வார். பேசப்படுகிற விஷயம் தாண்டி யார் கவனமும் நகரவிடாதபடி ஒரு மாய தடுப்பு சுவரை எழுப்பி நிறுத்தியிருப்பார் ராமானுஜர். இன்று இது போதும் என்று அவரே நிறுத்திவிட்டு எழும் வரை கூட்டம் கண்ணிமைக்காது கவனித்து கொண்டிருக்கும் ராமானுஜரை. ஆனால் இன்று என்னையெல்லாமோ விசித்திரமாக இருக்கிறது. சீடர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார வைத்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக ஒன்றை தெரிவிக்கும் விதமாக அல்லவா பேசிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் பொதுவான விஷயங்கள்தான், எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயங்கள்தான். ஆனாலும் ஒவ்வொருவரும் அன்றைக்கு உடையவர் தமக்காக மட்டுமே பேசிக்கொண்டிருந்தது போல உணர்ந்தார்கள். வடுகா, 3 விஷயங்கள் மகா பாவம். ஒரு வைணவன் உயிருள்ளவரை செய்யக்கூடாதவை என்னவென்று சொல் பார்ப்போம். 3000 விஷயங்கள் இருக்கின்றன. வாழ்நாள் முழுவதும் அவர் எத்தனையோ தருணங்களில் எடுத்து சொன்னவை. வடுக நம்பிக்கை சட்டென்று நினைவு வந்தது. பாகவதர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை வெறும் தண்ணீர் என்று எண்ணுவதும் இழிப்பதும், பரம பாகவதர்களின் பாதம் அலம்பி சேகரித்த தீர்த்தத்தை காட்டிலும் புனிதம் வேறில்லை என்பார் ராமானுஜர். பாகவத அபச்சாரமே பெரும் பாவம். சட்டென்று குரல் கொடுத்தார் வேறொரு சீடர். சந்திக்கிற மனிதர்கள் நல்ல குணங்களை விடுத்து குறைகளை பெரிதுபடுத்தி பேசுவதே பாவம் என்றார் இன்னொருவர். பக்தர்களை பழிப்போரை பார்ப்பதே பாவம் என்றார் வேறொருவர். எல்லாம் சரியே, ஆனால் தலையாய பாவங்கள் 3. எம்பெருமானுடைய பிரதிஷ்டை செய்யப்பட்ட அச்சாரூபத்தை கல்லென நினைப்பது முதல் பெரும் பாவம். தெய்வத்தினும் மேலானவரான ஆச்சாரியரை சராசரி மனிதர் நினைப்பது அடுத்த பாவம். இந்த 2லும் கொடிய பாவம் ஒரு வைணவனின் ஜாதி என்னவென்று ஆராய்ச்சி செய்வதுதான் 3வது பெரிய பாவம். அன்றைக்கு முழுவதும் இதேபோல் கேள்விகளை கேட்டு பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். உரையாடல் ஒரு புள்ளியில் நகராமல் தோகை விரித்து மயில் போல வெளியே அடைந்தது முன்னேறி கொண்டிருந்தது. இருட்டி வெகு நேரம் வரை ராமானுஜர் நிறுத்தவே இல்லை. சுவாமி, தாங்கள் ஓய்வு கொள்ள வேண்டும், மிச்சத்தை நாளை வைத்து கொள்ளலாம் என்று எம்பார் முனைந்து சபையை கலைத்துவிட்டு அனுப்பி வைக்கும்படி ஆனது.
மறுநாள் ராமானுஜர் மீண்டும் விட்ட இடத்திலேயே ஆரம்பித்தார். மந்திரங்கள் பரிசுத்தமானவை. அவற்றின் உள்ளூரை பொருளாக விளங்கும் சக்தியை உணர்வது அவசியம். மந்திரங்கள் வெறும் சொற்கள் அல்ல, நமக்கு விளங்காதவையே அனைத்தும் அர்த்தமாற்றவையாகவும் அல்ல. உண்மை சுவாமி. இன்னொன்று மறந்துவிட்டேனே, பெருமானை தனியே சேவிப்பது பிரயோஜனமே கிடையாது. பிராட்டியை விலக்கிவிட்டு அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை. உடையவர் அதை அடிக்கடி சொல்லுவார். வேறு எதை கேட்கிறார்களோ இல்லையோ, திருவரங்கத்து வாசிகள் அந்த ஒரு விஷயத்தில் அவர் சொன்னதை கண்மூடித்தனமாக பின்பற்ற ஆரம்பித்தார்கள். தெற்கு நோக்கி வீட்டிற்கும் பெருமாளை சேவிக்க கிளம்பினால் வடக்கு வாசல் தாயார் சந்நிதி வழியாகத்தான் போவார்கள். சமயத்தில் தாயாரை சேவித்துவிட்டு அப்படியே திரும்பி வந்து விடுவதும் உண்டு. சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லியாகிவிட்டது. பெருமானிடம் எடுத்து சொல்லி வேண்டியதை செய்து தருவது அவள் பொறுப்பு என்று திட்டவட்டமாக இருந்து விடுவார்கள். இதை ஒரு சீடர் குறிப்பிட உடையவர் புன்னகை செய்தார். ஆம், அவள் தாய் அல்லவா? நம் தேவை அவளுக்குத்தான் தெரியும். தாய் ஒப்புக்கொண்டு விட்டால் தந்தையை சம்மதிக்க வைப்பது பிரமாதமில்லை. 3 நாள் மூச்சு விடாமல் பொழிந்து கொண்டே இருந்தார். நற்கதிக்கான வழிகள், ஸ்ரீ பாஷ்யத்தை படியுங்கள், பிறருக்கு சொல்லிக் கொடுங்கள். முடியவில்லையா, பிரபந்தம் படியுங்கள். அதுவும் முடியவில்லையா, திவ்ய தேசங்களின் கைங்கரியம் செய்யுங்கள். கஷ்டமா, திருநாராயணபுரத்தில் ஒரு குடிசை கட்டி கொண்டு வாழுங்கள். சிரமமா, யாராவது ஒரு பாகவத உத்தமரை அண்டி அவருக்கு சேவை செய்து மகிழுங்கள். அதுவும் முடியவில்லையா, மூச்சுள்ளவரை திவ்ய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். எல்லாம் தெரிந்ததுதான் என்றும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பதுதான் என்றும் ஏன் இத்தனை அழுத்தந்திருத்தமாக, அதுவும் இப்படி திரும்ப திரும்ப அதையே சொல்கிறார் என்று சீடர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அது 3வது நாள். தமக்குள் கூடி பேசிக்கொண்டு அவரிடமே கேட்டார்கள். சுவாமி, இடைவெளியின்றி தங்கள் போதனைகளை கேட்பது வரந்தான். ஆனால் இப்படி ஆவேசம் வந்தார் போல் பொழிந்து கொண்டே இருக்கிறீர்களே, இது மிகுந்த குழப்பமும் கவலையும் அளிக்கிறது. கவலை கொள்ள என்ன இருக்கிறது? எனக்கு அரங்கன் 7 நாள் தான் தந்தான். இன்று 3ஆம் நாள். இன்னும் 4 நாள். துடித்து போனார்கள். அமுது அரட்டி அதிர்ச்சியில் நிலை குலைந்து ஒடுங்கி நின்றார்கள். ஆனால் என்ன செய்ய முடியும்? இதுதான் என்றால் இதுதான். 6ஆம் நாள் காலை உடையவர் பராசர பட்டரை அழைத்தார். வாரும், கோயிலுக்கு சென்று வருவோம். அரங்கன் திருமுன் அழைத்து சென்று நிறுத்தினார். பெருமானே, கூரேசருக்கு பிறந்து உன்னால் சுவீகரிக்கப்பட்ட பிள்ளை இவர். எனக்கு பின் வைணவ தரிசனத்தை பரப்பும் பொறுப்பை இவரிடம் தருகிறேன். எனக்கு அளித்த ஒத்துழைப்பை எல்லோரும் இவருக்கு அளிக்க வேண்டும். தீர்த்தம், சடாரி உள்ளிட்ட திருக்கோயில் மரியாதைகள் அதுவரை ராமானுஜருக்குத்தான் முதலில் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அன்று அவர் அதை பராசர பட்டருக்கு வழங்க வைத்தார். வைணவ உலகுக்கு அதன் உட்பொருள் புரிந்தது. ஒரு ஞான தருவின் விழுதாகி பின் விதையாக உருப்பெற்று விளைந்து நிற்கின்ற பேராற்றல், அதைத்தான் உடையவர் அடையாளம் காட்டுகிறார். 7ஆம் நாள் விடிந்தது. பெரிய நம்பி பாதுகைகளை தொட்டு வணங்கிவிட்டு ராமானுஜர் எம்பார் மடியில் தலை வைத்து படுத்தார். அவரது பாதங்கள் வடுக நம்பியின் மீது படிந்திருந்தன. நாளை ஸ்ரீ ராமானுஜர் வரலாற்றில் இறுதி பகுதியை பார்ப்போமா? ஸ்ரீ ராமானுஜா, அடியேனை உன் அடியார்க்கு அடியேன் ஆக்குவாயாக. பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.